ரெடி. செம்மையாக இருக்குது பாருங்க. செம்ம எல்லோயிஷாக டேஸ்டியாக இருக்கும். நம்ம உடச்சி காட்டுற பாருங்க எப்படி பொறான்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேந்திரங்காய் சிப்ஸு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே செஞ்சு அசத்தெல்லாம் சாப்பிட போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நேந்திரம் சிப்ஸ் பண்ணுறதுக்கு வாழைக்காயெல்லாம் ஃபஸ்ட்டு தோலை எடுத்துடணும். இந்த மாதிரி காய் வாங்கிக்கணும். நல்லா முத்தின காய் நல்லா சூப்பராக இந்த மாதிரி வாங்கிக்கணும். வாங்கிட்டு தோலை மட்டும் நல்லா அழகாக உரித்து எடுத்துடணும். வாழைப்பழம் உரிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இதை உரித்து எடுத்துடணும். இந்த மாதிரி உரிச்சிங்கனாலே வந்துடும். இது அழகாக அப்படி வாழைக்காயும் வாழைப்பழம் மாதிரியே இந்த மாதிரி உரிச்சு ஃபுல்லாக இது மாதிரி உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு ஒரு வாழைக்காவாக இந்த மாதிரி எடுத்துட்டு தோலை மட்டும் அப்படியே எடுத்துருங்க. கத்தியில் கீறிடாதீங்க, அந்த ரவுண்ட் ஷேப் போயிடும். அது கத்தி வந்து காயில் பட்டுருச்சுனாக்கா அப்புறம் உடஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வாழைப்பழத்துக்குள்ளார அந்த கத்தி போகாமல் தோலில் மட்டும் வச்சு அதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாழைப்பழம் மாதிரியே உரிச்சிட்டா அந்த தோல் ஃபுல்லாக வந்துடும். உள்ளே இருக்கிற காயை மட்டும் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுருங்க டக்குன்னு, இல்லைனாக்கா கருத்து போயிடும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அதை நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. அது மேலே ஒரு நார் மாதிரி இருக்கும். அதனால் அதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டிங்கனாக்கா அது போயிடும். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிட்டு அப்புறமா நம்ம சிப்ஸ் சீவிர கட்டையில் வச்சு நம்ம இது சிப்ஸ் மாதிரி நல்லா சீவிக்கலாம். இந்த சீவரத்தில் இல்லை அப்படின்னா கூட நம்ம கத்தியால் மெலிசாக கட் பண்ணுவீங்க அப்படின்னா கூட கத்தியை வச்சு கூட மெலிசாக கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி சீவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா இருந்துச்சுனாக்கா பாதியாக சீவுங்க. ஏன்னாக்கா மொத்தமாக வச்சுட்டிங்கனாக்கா கருத்து போயிடும். எல்லாத்தையுமே இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ சிப்ஸ் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடுறதுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய். இது எங்கள் வீட்டில் அரைச்ச சுத்தமான தேங்காய் எண்ணெய். இதில் தான் வந்து நேந்திரம் சிப்ஸ் பண்ணணும். வேறு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியில் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு கலந்து வச்சுக்கணும். நேந்திரம் சிப்ஸ்லாம் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா உப்பு தெரியும். நம்ம சாப்பிடும்போது உப்பு இல்லாமல் இருக்கிறதுனால உப்பாக இருக்கும், கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும். அதுக்கு வந்து இதுதான் சீக்ரெட்டு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் உப்பு மஞ்சள் பொடி கலந்து வச்சுக்கணும். எல்லாத்தையுமே போட போகிறது கிடையாது, அளவாக தான் ஊற்றிக்கணும். சின்ன கிண்ணத்தில் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே ஊற்றிடக்கூடாது. ஒரு தடவை போடும்போது ஒரு ஸ்பூன் தான் ஊற்றணும்.
உப்பு நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வாழைக்காய் சீவி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நேந்திரம் வாழைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருந்தால் அதை எடுத்து போடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு உள்பக்கம் வேகாமல் இருக்கும். மெதுவாக போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப சூடாகக்கூடாது. தேங்காய் எண்ணெய் புகைய வந்துடும். மிதமான சூடு இருக்கும்போதே நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சூடாகிடுச்சின்னா மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைனா குறைச்சி கூட வச்சுக்கோங்க. அதிக சூடு இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து சிப்ஸ் வேகாது, டக்குன்னு தீஞ்சு போயிடும். காயை போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா இந்த மஞ்சளும் உப்பும் போட்டு கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பூன் ஊற்றி பாருங்கள். இல்லைனாக்கா 1-1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த சிப்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் போய் ஒட்டிக்கும். சிப்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப எடுத்துங்க. பாருங்க சலசலன்னு சத்தம் கேட்குது பாருங்க. நல்லா கிறிஸ்பி சவுண்டு வருதா, அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். என்ன வச்சுங்களேன், வளையும் மெத்துன்னு ஆயிடும். நல்லா இந்த மாதிரி இருக்கும் எடுத்துக்கோங்க. சவுண்டு கேட்குது பாருங்க. சாரி அந்த மாதிரி. ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். அதான் அப்படி எடுத்து விட்றேன். எடுத்து இப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் வரைக்கும் போட்டுருங்க. அப்புறம் எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சிடும். நம்ம கரண்டியால் கூட எடுத்து விட்டுக்கலாம். அது கொஞ்சம் உப்பு மஞ்சள் காய்ச்சிருந்த பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்படி கலந்து விட்டீங்கன்னா தான் எல்லா சிப்ஸ்லையும் போயிட்டு அது ஒட்டும். சூப்பராக இருக்கும் இந்த சிப்ஸு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருப்பாரு. அந்த தெரியுதா, சூப்பராக இருப்பாரு சிப்ஸ். இது உடச்சு பார்ப்போம். இந்த அப்படியே பரன்னு உடையும். சூப்பர். அப்படி சாப்பிட்டுட்டே சொல்லலாம். இதுலேயே பாதி காலி ஆகிடும். இது மாதிரி எல்லா சிப்ஸையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் மட்டும் மீடியத்தில் வச்சுட்டு சுட்டுக்காமல் பொறுமையாக இதை இந்த மாதிரி எல்லோயிஷாகவே எடுத்துருங்க. ரொம்ப கலர் மாறாமல் எடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் கலர் மாறாமல் அந்த எல்லோவாக இருக்கும். இல்லைனாக்கா டக்குன்னு கலர் மாறிடும். செம்மையாக இருக்கும். இதை செஞ்சு முடிச்சுட்டு நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இல்லைனா பாட்டிலில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கிட்டிங்கனாக்கா 1 மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். சூப்பரான சிப்ஸ் ரெடி. செம்மையாக இருக்குது பாருங்கள். செம்ம எல்லோயிஷாக டேஸ்டியாக இருக்கும். நம்ம உடச்சி காட்டுற பாருங்க எப்படி பொறான்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஞ்சமாக செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா செய்ய ஆரம்பித்த உடனே நிறைய செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 1/2 கிலோ செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த பக்குவம் தெரிஞ்சிடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வைக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.